வெல்கம் டு ஒரிஜினல் மாணவனாசிரியர். இந்த நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் முதல் திருப்புதல் தேர்வு 2024 10ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கலாம். ஸோ உடனுக்குடன் 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் விஷன் டெஸ்ட்டுக்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு விஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பப்ளிக் பேட்டர்ன் தான். 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours எக்ஸ்ட்ரா 50 minutes வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும் 4x2 8. இதில் பார்த்தீங்கன்னா வசன கவிதை குறிப்பு வரைக, மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை எழுதுக, வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக, செய்கு தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத் தொடர்கள் ஆக்குக, அடுத்து பொருள் நிறுவுதல் திருக்குறளை எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க. இதில் புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதே போல் இளம் பயிர்கள் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க, தலையினை கொடுத்தாயினும் தலைநகரை காப்போம் இடஞ்சிட்டி பொருள் விளக்குக, இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றவனா என்பது குறித்து சிந்தனையை முன்வைத்து எழுதுக. இது முக்கியமான வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா 2x3 6. மன்னன் இடைக்காணான் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன், விளக்கம் தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி கேட்டிருக்காங்க. நிரல் நிறை அணி என்றால் என்ன, சான்றுடன் விளக்குக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊருள். அடுத்து பார்த்தீங்கன்னா 5x5 25. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் மாநில அளவில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரை வெளியிட வேண்டிய நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பள்ளியில் நான் வீட்டில் நான் என்னும் தலைப்புகளில் நீங்கள் பள்ளியில் வீட்டிலும் நடந்து கொள்ளும் முறைகள் 5 பட்டியலிடுக. ஸோ இதில் இருக்கிற கொஷின்லாம் நல்லா பாருங்கள். லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷன் டெஸ்ட்டுக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் தமிழுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழின் சொல்வளம் பற்றியும் சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு, அதே மாதிரி உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விரித்து எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதைமாந்தர், அறிவியலின் முன்னோடி, சாலை பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் வந்து பார்த்தோன்னா முதலாம் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2024 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உலக காற்று விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத் தொடர்களை எழுதுக. வறுமையிலும் படிப்பின் மீதும் நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. வசன கவிதை குறிப்பு வரைக. பாசவர் வாசவர் பல்நிலை இளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யார். அடுத்து பார்த்தீங்கன்னா கண் என முடியும் திருக்குறள் கேட்டிருக்காங்க. அடுத்து 5x2 10. இதில் பார்த்தீங்கன்னா குறள் வெண்பா இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. வருக பகுபத உறுப்பு இலக்கணம். அடுத்து 2x3 6. சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடலை அமைக்க, சங்க இலக்கியம் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழங்கனார் தமிழையும் கடலையும் இரட்டரை மொழி பாங்கினை விளக்குக. மன்னன் இடைக்காணான் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன், விளக்கம் தருக. அடுத்து அடிப்பிரலாம் எழுத கேட்டிருக்காங்க. அடுத்து 2x3 6. ஓமை அணி. அடுத்து அழகீட்டு வாய்ப்பாடு. 5x5 25. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை விளக்குக. நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உழவுக்கு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்னும் கட்டுரை வெளியிட வேண்டிய அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. உங்கள் தெருவில் மின்விளக்குகள் பழுந்தடைந்துள்ளன, அதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவணம் செய்யுமாறு மின்வாரிய ஆய்வாளருக்கு விண்ணப்பம். காட்சியினை கொண்டு கவி உணர்வு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் கூட கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. நெகிழிப்பையோட தீமைகள் கூறும் பொம்மலாட்டம் அது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மங்கராய் பிறப்பதற்கே என்னும் தலைப்பில் குறிப்புகளை கொண்டு கட்டுரை. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2024 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் யாது, தற்கால உரைநடையில் சிலோடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. நமக்கு உயிர் காற்று, மரம் வரம், மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்ற உலக காற்று நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு குற்றம் என தொடங்கும் திருக்குறள் 5x2 10. இதில் பார்த்தீங்கன்னா உரைத்த பகுபத உறுப்பு இலக்கணம் கேட்டிருக்காங்க. புரைத்திணை எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை கிடைக்கும். முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்ததாக கூப்பாராவ் கவி பாடுகிறார். தமிழனையினை வாழ்த்துவதற்கு காரணங்களாக பாவுலேர் சுட்டுவன யாவை? அடுத்து தூசும் துகிரும் என தொடங்கும் சிலப்பதிகார பாடல், சிறுதாம்பு தொடுத்த என தொடங்கும் முல்லை பாடல், தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்குடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள், வீட்டினுள் வந்தால் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள், பத்தியில் உள்ள தொகை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு எழுதுக, தன்மை அணியினை சான்றுடன் விளக்குக. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கருணையான் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உமைகளால் உருவக மலர்களால் நிகழ்த்திய கவிதா அஞ்சலியினை விவரிக்க அது கேட்டிருக்காங்க. உங்கள் தெருவில் மின்விளக்குகள் பழுந்தடைந்துள்ளன, ஆனால் இரவில் சாலை நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகள் எழுதி ஆவணம் செய்யும்படி மின்வாஸ் வாரிய அலுவலருக்கு கடிதம் எழுதுக. பள்ளிக்கு செல்லும் போது சாலையில் கிடந்த பணப்பையை காவல்துறையிடம் ஒப்படைத்து நேர்மையினை விருது பெற்ற உன் நண்பனை பாராட்டி எழுத சொல்லியிருக்காங்க. காட்சினை கொண்டு கவி உணர்வு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. 3 × 8 24. நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு, குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவர் புறமும் நாட்டுப்பற்றும் அது கேட்டிருக்காங்க. தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. அடுத்துக்கு கீழே நிகழ்வுகளை கொண்டு அறிக்கை எழுத சொல்லியிருக்காங்க. மகளிர் நாள் விழா, பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற மரம் நடு விழாவுக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினருக்கு பெற்றோருக்கு பள்ளியின் பசுமை பாதுகாப்பு படை சார்பாக நன்றி உரை, குறிப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்று வரைக கேட்டிருக்காங்க. முன்னுரை கல்பனா சாவ்லா, இளமை பருவம், விண்வெளி பயணம், விருதுகள், அங்கீகாரம், விண்வெளியில் தமிழரின் அறிவு, விண்ணியல் அறிஞர் வருங்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முடிவுரை. ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புதல் தேர்வு 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு போங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். காடுகள் தினம் விழிப்புணர்வு 2 முழக்கத்தொடர்களை எழுதுக கேட்டிருக்காங்க. அடுத்து ஒயிலாட்டத்தில் அது கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் சொல் வளம் குறித்து கால்டுவெல் கூறும் கருத்தை எழுதுக. வினை என முடியும் திருக்குறள், வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கண்டுபிடிப்புகள் 2 எழுதுக. புறத்திணைகள் எதிரெதிர் திணைகள் அட்டவணைப்படுத்துக. வேக்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்துக. குறிப்பை பயன்படுத்தி விடை தருக. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கலைச்சொல் தருக. ஓமோகிராப் ஓவல், இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. தனிந்த பகுபத உறுப்பிலக்கணம் தருக. தீவகணி வகைகள் யாவை? அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா சுற்றுச்சூழலை பேணுவதே இன்றைய அறம் என்ற தலைப்பில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் பேசுவதற்கான உரை. அடுத்து எவையெல்லாம் அறியேன் என்று கருணையான் கூறுகிறார். முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாராவ் கவி பாடுகிறார். இது முக்கியம். அதே மாதிரி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பொலி, நிரல் நிறை அணியினை சான்றுடன் விளக்குக. சிலப்பதிகார மயூர்பாக்க வணிக வீதி இக்கால வணிக வளங்களோடு அங்கவாடிகளோடு ஒப்பிட்டு எழுதுக. அடுத்து பார்த்தோன்னா உங்கள் பகுதியில் ஏற்பட்ட கடும்புயலில் சாய்ந்த மரங்கள் அகற்றியும் பழுந்தடைந்த சாலைகள் சீரமைத்து மின்தடை கம்பங்களை சரி செய்யுமாறு மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து படம் உணர்த்தும் கருத்தினை 5 எழுதுக. மதுரை மாவட்டம் பாரதி தெருவில் வசிக்கும் கலையரசன் என்பவரது மகள் செலியனுக்கு மதுரை மாவட்ட மைய நூலகத்தில் உறுப்பினராக சேருவதற்கான படிவம் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம் ஆகிய 4 நிகழ்கலைகளை விளக்குக. அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் சிறுகதை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் திருப்புதல் பொதுத் தேர்வு 2024 10ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. வசன கவிதைலாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. வசன கவிதை குறிப்பு வரைக. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம் யாது? ஜெய்காந்தன் திரைப்படம் படைப்புகளை எழுதுக. நச்சுப்படாதவன் செல்வம் இத்தொடரில் அடிக்கோட்டு சொல்லுக்கு பொருள் தருக. செயற்கை என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. அடுத்து பார்த்தோன்னா 5 × 2 10. எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் அடுக்கு தொடர் தீவகவணியின் வகைகள் யாவை? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடலை அமைக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்ககால போர் அறம் குறித்து எழுதுக. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா தமிழனையினை வாழ்த்துவதற்கு காரணங்களாக பாவலேர் சுட்டுவன யாவை? மாளாத காதல், நோயான போல என தொடங்கும் தொடரில் ஓமை சுட்டும் செய்திகளை விளக்குக. விருந்தினராக என தொடங்கும் காசி காண்டம் பாடலை எழுதுக. தூசும் துகிரும் என தொடங்கும் சிலப்பதிகார பாடல். தன்மை அணி கேட்டிருக்காங்க. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம். அடுத்து 5 × 5 25. மனோன்மணி சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல். அதுக்கு கீழே 10ஆம் வகுப்பு பயிலும் தோழன் மாநிலளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் உடம் என்ற தலைப்பில் போட்டியில் வெற்றி பெற்றோனான் அவனை பாராட்டி கடிதம் எழுதுக. ஸோ காட்சியினை கொண்டு கவி உணர்வு கேட்டிருக்காங்க.
ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் விஷயம் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷினை வச்சு தான் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.